பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமையின் ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லைங்க. ஆவியானவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவராக இருக்கிறார். தமது வசனத்தை அனுப்பி அவர் நம்மை குணமாக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இன்றைக்கும் ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மத்தேயு நற்செய்தி மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்த தூசியை நீங்கள் உதறி போடுங்கள் என்று ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறாருங்க. அநேக தெய்வ பிள்ளைகள் நன்றாய் கவனிங்கள, கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு சொல்லு முயற்சி செய்கின்ற பொழுது பட்டணங்களில் இருக்கலாம், வீடுகளில் இருக்கலாம், யாரையாவது சந்தித்து பேசக்கூடிய காரியங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறவர் என்றெல்லாம் சொல்லி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பார்த்தீங்களா? அப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, தேவனை குறித்த அறிவிப்பிலே நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்கின்ற பொழுது நாம் யாரிடத்தில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறோமோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் மிகுந்த சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவர்களில் யாராவது ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தால், உங்களுக்கு எதிராக பேசினால், நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, நீங்க என்ன சொல்ல போகிறீங்க? தேவனுடைய நாமத்தை குறித்து நீங்க சொல்ல போகிறீங்க. இது அநேக தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய விசுவாசியாக இருந்து அநேகருக்கு தேவனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கலாம். நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனை வெளிப்படுத்துகிற பொழுது, தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது, இல்லை என்றால் நீங்கள் கர்த்தரை ஆராதித்து மகிழ்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக கேலி செய்யலாம், உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்யலாம், பல போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க, பல போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாங்க. ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன சொல்லியிருப்பீங்க? தேவன் நல்லவர் சொல்லியிருப்பீங்க. அப்படித்தானே உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நீங்க சொல்லியிருப்பீங்க. தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று நீங்க சொல்லியிருப்பீங்க. கர்த்தருடைய மகிமை முழுக்க முழுக்க நீங்க பேசியிருப்பீங்க. அந்த நிலையில தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு எதிராய் அநேக வார்த்தைகள் புறப்பட்டு வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், உங்கள் கால்களில் படிந்திருக்கிற தூசியை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் புறப்பட்டு போங்கள். இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எவ்வளவு அழகாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். உங்கள் கால்களில் படிந்திருக்கிற தூசி நீ என்ன செய்யணுமா? தட்டி விட்டு புறப்படுங்கள் என்று ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி தேவ சமூகத்தால் காத்திருந்த பொழுது அநேக வெளிப்பாடுகள் அநேகருக்கு உண்டாயிருக்கலாம். இதுல கூட வேதத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் கால்களில் படிந்திருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே வருகையின் நாட்களிலே சோதம் கொமோரா பட்டணத்திற்கு நேர்ந்த காரியங்களை காட்டிலும் இவர்களுக்கு பயங்கரமாய் நேரிடும் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், காலில் படிந்திருக்கிற தூசி எதை குறிக்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப அழகை சொல்லுகிறார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜ ரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. எப்படி பாருங்களேன், எவ்வளவு அழகாய் சுவிசேஷம் சொல்லுகிற, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளின் பாதங்கள் தேவனுடைய பார்வையில் அழகாய் இருக்கிறதாங்க. மலைகள் மேல் அவைகள் ஏறி 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 காயப்பட்ட பாதங்களாகத்தான் இருக்கும். அந்த பாதங்கள் முழுக்க வெடிப்புள்ளதாகத்தான் இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில அது அழகு உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை நல்ல கவனிங்க. பாதங்கள் அழகா இருக்கு என்று சொல்லி தேவனால் புகழப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்களுடைய பாதங்கள் மட்டுமல்ல, அவங்க வாழ்க்கை பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், அப்போ நம்முடைய பாதங்கள் அழகு உள்ளது தானே. சுவிசேஷத்தில்
அறிவிக்கின்ற சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற சுவிசேஷம் சொல்லுகின்ற நம்முடைய பாதங்கள் அழகாய்த்தானே இருக்கிறது. அப்ப அழகுள்ள பாதங்களை தானே கொண்டிருக்கிறோம். அது காயங்களாக இருக்கலாம், அது வேதனையாக இருக்கலாம், அந்த கால்களில் பலவிதமான வெடிப்புகள் இருக்கலாம். அதை கர்த்தர் சொல்லுகிறார், அது சுவிசேஷத்தினாலே அழகாய் இருக்கிறது, தேவனுடைய திட்டங்களினாலே அழகாய் இருக்கிறது, தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதிலே இதுதான் அழகு என்று ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இங்கே சொல்லுகிறார், உன் பாதங்களில் படிந்திருக்கிற தூசியை உதறி தள்ளு. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாங்களாங்க. என்ன கேள்வி எழுமோ? தூசி என்றால் எதை குறிக்கிறது? தூசி என்றால் பாவத்தை குறிக்கிறது, தூசி அழுக்கை குறிக்கிறது. அப்போ நற்செய்தி அறிவிக்கிறவர்கள், நன்மைகளை பேசுகிறவர்கள், கர்த்தரை உயர்த்துகிறவர்கள் பாதங்கள் பாவத்தோடு போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வி எழும்பலாம். அப்படித்தானே? அப்ப பாவத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. தூசி அதைத்தானே குறிக்கிறது, பொறாமையை குறிக்கிறது, வெறுமையை குறிக்கிறது, தரித்திரத்தை குறிக்கிறது, இருளை குறிக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு ஒரு மனிதன் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? தேவனை மகிமைப்படுத்த முடியுமானா? முடியாதுங்க. ஆனா ஆண்டவர் நல்ல கவனிங்க, தூசி என்று எதை குறிப்பிடுகிறார்? லூக்கா நற்செய்தி ரொம்ப அழகாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, லூக்கா 10:11, எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசி, நல்ல கவனிங்க, எங்கள் கால்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசி. நல்ல கவனிங்க, உங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு எதிராய் பேசுகிறார்களோ அங்கிருந்து எதிரான வார்த்தை வருகிறது பார்த்தீங்களா? அந்த வார்த்தையைத்தான் தேவன் தூசி என்று சொல்லுகிறார். அந்த பொறாமை தேவன் தூசி என்று சொல்லுகிறார். ஸோ உங்களுக்கு எதிராய் போராடுகிற பொல்லாத ஆதிக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த தான் செய்யும். கடினப்படுத்தாதபடிக்கு அதை தட்டிவிடு அப்படிங்கிறார். உன் இருதயத்திலே அந்த தூசியை ஒட்டி வைத்துக் கொள்ளாத, உன் கால்களில் இருக்கிற தட்டிவிடு. அவங்க வார்த்தைகளை உனக்கு பதித்து வைத்துக் கொள்ளாத, அது உன் காலில் ஒட்ட விடாத. ஒருவேளை ஒட்டி இருந்தால் தட்டிவிடு. ஏன் ஆண்டவர் தட்டிவிட சொல்றாரு? ஏன் தூசியை உதறத்தள்ள சொல்லுகிறார் அப்படின்னா, அங்கிருந்து கேட்ட வார்த்தைகள் என்ன செய்யும்? அடுத்த ஊழியத்திற்கு, அடுத்த வீட்டிற்கு, அடுத்த ஊருக்கு செல்லுகிற பொழுது நம்மளை காயப்படுத்தி கொண்டே கூட வருங்க. தட்டி விடவில்லை என்றால் சந்தோஷமாய் போய் ஊழியம் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்டிலே நீங்கள் சில நேரங்களில் கசப்போடு கூட புறப்பட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல நிம்மதியை வேலை செய்ய முடியும். அப்படித்தானே? அதே போல இந்த மக்கள் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த அந்த பொல்லாத வார்த்தைகளை பேசின காரியங்களை எல்லாம் நீங்கள் மனதில் சுமந்து அப்படியே நீங்க போனீங்க அப்படின்னா அடுத்த ஊருக்கு போகும் பொழுது சந்தோஷமாய் சமாதானமாய் தேவனை வெளிப்படுத்த முடியாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே பாதிக்கப்பட்டாயோ அங்கே பாதிப்பை தட்டிவிட்டு அப்படிங்கிறார். எங்க கசப்புடை தேடி வந்ததோ அங்க தூர போட்டு நீ சந்தோஷம் அடுத்த ஊருக்கு போ, நற்செய்தி சொல்லு, மக்களை என் பக்கமாய் திருப்பு, மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லு என்று சொல்லி நீ மகிழ்ந்து சொல்லத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாருங்க. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராய் பேசுகிறாங்களோ அந்த தூசியை சேர்த்து வைக்காதீர்கள், தட்டி விட்டு விடுங்க. உங்களை காயப்படுத்துறாங்களோ தட்டி விட்டுருங்க, உதறி தள்ளுங்க. நீங்க பாட்டுக்கு ஜாலியாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு அடுத்த இடத்துக்கு புறப்பட்டு போய்கொண்டே இருங்க. ஒருத்தங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலையா அந்த இதை மனசுல வச்சுக்கிட்டே நீங்க போகாதீங்க. அது இருதயத்தை பாதித்து கொண்டு இருக்கும். அடுத்த ஊருக்கு போக நினைப்போம், ஐயோ இங்கே ஏதாவது வந்துடக்கூடாது, இங்கே ஜனங்கள் எதிராக வந்துடக்கூடாது, இங்க நம்மளை யாராவது அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அடுத்த ஊருக்குள்ள போகும்பொழுது பயத்தோட போக வேண்டியதாக இருக்கும். இன்னொரு மனுஷனை சந்திக்கும் பொழுது பயத்தோடு சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எனவே தான் ஆண்டவர் சொன்னால், உதர் தூசி உன்னிடத்தில் ஒட்டி இருக்கக்கூடாது, தூசி ஒட்டி இருக்க கூடாது. அந்த பட்டணத்தின் தூசி, அந்த மனுஷனின் தூசி, அந்த ஜனங்களின் தூசி உன் காலில் ஒட்டி இருக்க கூடாது. ஏன்னா உன் கால்கள் அழகுள்ளது, பாதங்கள் எல்லாம் மலையின் மேல் அழகுள்ள பாதம். அந்த அழகுள்ள பாதம் எனக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சோ உங்க வாழ்க்கையில தூசியை உதறி தள்ளி நீங்க பாட்டுக்கு புறப்பட்டு கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் சகல காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்கள். கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில், ஆமாண்டவரே, நிறைய எங்களுக்குள்ள இருக்கிற காயங்கள், அநேகர் பேசுகிற வார்த்தை என்னைக்கு எங்களை விட்டு வெளியேறாமல் இருக்கிறது. தூக்கம் வரல அதை நினைச்சு, ஐயா நாங்கள் ஒவ்வொரு கசப்பான நிகழ்வுகளை மனதில் வைத்து நாங்கள் இந்த நாட்களில் கடினமாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவர். எங்களால் அதை வெடுத்து வெளியே போட முடியல. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது.
இவங்க இப்படி தண்டிச்சிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, நீ ப்ரொமோட் பண்ணிட்டாங்களே, ஐயா என் வாழ்க்கையில என்னை கேவலப்படுத்திட்டாங்களே, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே, இதெல்லாம் நான் எப்படி வெளியே தலை காட்ட முடியும் என்றெல்லாம் இறுதி அப்படித்தானே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஆண்டுட்டு ஒப்புக் கொடுத்து இந்த தூசி வெளியேறுவதாக, இந்த தூசி வெளியேறுவதாக நாங்கள் தட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களுடைய தூசிகளை எல்லாம் தட்டுவதற்கு ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. பிதாவை நன்றியோடு துதிக்கரும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விதமான காரியங்கள் நிமித்தம் காயப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை காணும்படியாய் நீர் அதிசயங்களை செய்வீராக ஐயா. தூசிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால, கசப்புகள் வெளியேறுவதாக, பொறாமைகள் வெளியேறுவதாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஓ பரிசுத்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நான் அர்ப்பணித்து பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்கள் உண்டாவதாக நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்மையினால் திருப்தியாய் நடத்தியிருக்கிறபடியால் தூசியை கண்டு கலங்காமல் உதறி தள்ளி புறப்படுங்கள். தேவன் உங்களோடு இருந்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென் ஆமென்.